அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஆவியானவர், நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த ரெண்டை குறித்து இதனுடைய கிரிகைகள் எவ்வாறாக வேலை செய்கிறது, அதனுடைய கிரிகைகள் எவ்வாறாக வெளிப்பட்டது, இது குறித்து தான் இந்த கொடுக்கப்பட்ட நாட்களிலிருந்து ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் சமீபமாக கேட்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைவாகி கொண்டே வந்ததனால் இதை நிறுத்திட்டேன். என்ன காரணம்னா, நான் வார்த்தையை திணிக்கக்கூடாது. ஒருத்தங்களுக்கு வலுக்கட்டாயமாக வார்த்தையை கொடுக்கக்கூடாது. இதில் நோக்கமே ஆவியான எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியமே பார்த்தீங்கன்னா, பிதாவான தேவன் தம்முடைய குமாரனை இதற்காக நமக்காக பலியாக கொடுத்தார். பிதா தம்முடைய குமாரன் மேலே வைத்திருந்த அன்பு அளவிட முடியாதது. அப்படிப்பட்ட குமாரனையே நமக்காக பலியாக கொடுத்தார். இதனுடைய முடிவு காரியம்தான். இதை நாம் கடந்து போயிடுவோம். நம்ம அந்த அன்பை நம்ம இன்னும் அறிந்து கொள்ளலை. அதனால தான் குமாரன் மூலியமாக நாம் ஏதாவது அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாகவே தான் இருக்கிறோம். அவரும் அது கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அந்த நோக்கம், பிதாவுடைய நோக்கம் நாம் இன்னும் அறியவில்லை. இதை யாரை குற்றப்படுத்தும்படியாக அல்ல. கிருபையின் பிரமாணம், ஒரே ஒரு வார்த்தை. பேதுரு என் சகோதரன் எனக்கு விரோதமாக எழும்புகிறானே, அவனை எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 7 முறை என்றார். அப்போது எத்தனை முறை மன்னிப்பு உண்டு? எத்தனை முறை மன்னிப்பு உண்டு? இதை குறித்து தான் அந்த கிருபையின் பிரமாணம் வெளிப்படுத்துகிற காரியம். இதனுடைய முடிவு தான் பிதாவான தேவன் தம்முடைய முதற் பேரான குமாரனை நமக்காக பலியாக கொடுத்தார். இதுக்குள்ளான காரியத்தை தான் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அதனால் அதை கேட்கிறவர்கள் குறைவானதுனால இது நிறுத்தப்படுகிறது. மீண்டுமாக ஆவியானவரிடத்தில் நான் கேட்டு கொடுக்கிற வார்த்தையின்படி மீண்டுமாக இது தொடரும். ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது சரி, இதை யாரையும் குற்றப்படுத்தும்படியாக அல்ல. ஏனென்றால் வார்த்தை அது வல்லமை உள்ளது. அது அவ்வாறு தான் கிரியை செய்யணும். ஏன்னா வார்த்தையை உள்வாங்கும்போது தான் அது கிரியை செய்யும். அந்த வார்த்தையை நம்ம உள்வாங்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அது கிரியை செய்யாது. அதனால தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது மீண்டுமாக தேவன் துணையாக இருந்து வெளிப்படுத்துவார். ஆமேன்.